ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 17/8/2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் திதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி ரோகிணி நட்சத்திரம், தைதுல கரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெல்லம். சூளமுள்ள திக்கில் சூளமுள்ள நாளிகைக்குள்ளே நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா பரிகாரமாக வெல்லம் சாப்பிட்டு போகலாம். வெல்லம் மட்டும் இல்லை, வெல்லம் போட்ட டீ காஃபி கூட குடிக்கலாம். அது என்னென்னா அந்த அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 மணி நேரம்னா 11 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் சூளை இல்லை. பொதுவாக சூளை இருக்குன்னா நாள் முழுக்க இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அதிகாலையும் மதியமும் சூளம் பேசாதுன்னு. அதிகபட்சமாக மதியம் வரைக்கும் இருக்காது சூளம். அதனால் அதிகாலையில் போகிறதுல சூளம் பாதிக்காதுன்னு ஒரு விதி. 6 மணிக்கு அப்புறம் அந்த சூள பாதிப்பு இருக்கும். அதாவது எதிர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த திசையில் எதிர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த எதிர்ப்பை நம்ம சரி பண்ணுறது இ பாஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி அதுக்கான பரிகார முறைகள் இதை முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கணும். அவசியம் போகணுன்னா போகாமல் இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. போய்தான் ஆகணும், எல்லா பக்கமும் போய்தான் ஆகணும் அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கலாம். அந்தந்த நாளினுடைய பரிகாரத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். ஏன்னா வாரப்பலன்னு சொல்கிறதுனால முதல் நாளினுடைய நிலையை சொல்கிறேன். இந்த வாரத்தில் சிறப்பு விசேஷங்கள், ஆன்மீக நிகழ்வுகள்னு பார்த்தோம்னா புதன்கிழமை பிரதோஷம் இருக்குது. சகல தோஷங்களையும் போக்கக்கூடியது பிரதோஷம். விரதம் இருந்து மாலை 4 to 6 பிரதட்சிணமாக 3 முறை, அப்பிரதட்சிணமாக 3 முறை, பார்வதியோட சிவனையும் சேர்த்து வலம் இடம் வழிபடுறது. நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணுற்று வழிபடுறது. இதில் தேய்பிறை பிரதோஷம் நந்திக்கணும். வளர்வரை பிரதோஷம் பிரம்மாவுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இது நந்திக்கு நீங்கள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தில் கலந்து வழிபட உங்களுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். விரதம் இருந்தால் விதியை மாற்றலாம். பிரதோஷம் சகலதோஷம் நீக்கும். விரதம் இருந்தால் விதியை மாற்றலாம். ஆனால் விதியை மாற்றுறது அப்படிங்கிறது சார் அவர் 100 கோடி சம்பாரிச்சிட்டாரு, நான் அடுத்த வருஷமே 100 கோடி சம்பாதிக்க முடியுமா? வாழ்க்கைங்கிறது பணத்தில் இல்லை. அந்த காலத்தில் அளவான பணத்தில் வளமான வாழ்க்கை இருந்தது. இப்போது வளமான பணத்தில் அளவான வாழ்க்கை தான் இருக்குது. அதுவும் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். வாழ்கிறதே இல்லை. எல்லோரும் பணம்னு பணத்தை நோக்கி மட்டும்தான் ஓடுறோம். ஒரு குறிக்கோளற்ற ஒரு நிலையில் போயிட்டுருக்கு. ஒரு குறிக்கோள்னு வேணும், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். நாம் ஒரு சுற்றுலா போகிறோம்னா ஒரு இடத்துல போய் தங்குறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சுற்றி பார்க்குறோம். அது பயணமே பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா 100 வருஷத்துக்கும் அது என்ன சாதனைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அது பெரிய வாழ்வின் சோதனைன்னு சொல்லுவேன். அதோட இந்த வாரம் அமாவாசை இருக்குது. அமாவாசை வெள்ளிக்கிழமை 11:57 AM டு சனிக்கிழமை 11:37 AM வரைக்கும் இருக்குது. ஆக வெள்ளிக்கிழமை 11 மணிலேருந்து 12 மணிலேருந்து எடுத்துக்கலாம். சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் இப்படி சொல்லலாம். வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்து சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். நான் வெள்ளிக்கிழமை இந்த உச்சி பூஜை 12 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளே 2 மணிக்குள்ளே பூஜை பண்ணுறவங்க வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இரவு அமாவாசை நிறைய இடத்துல கும்பிடுவாங்க நைட்டு. அவங்களும் வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணுறது நல்லது. காலையில் அமாவாசை பூஜை பண்ணுறவங்க நீங்கள் சனிக்கிழமை பண்ணலாம். என்ன சார் இப்படி 2 நாளுமான அந்த திதியுள்ள காலம் எல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐதீகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோடு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா இது ராசி பலன் தானே பார்க்குறோம். ஜாதக பலன், திசாபுத்தியெல்லாம் எப்படி இருக்குது, பிறப்பு அமைப்பு எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் பொருத்தங்கள் பார்க்குறது, நியூமாலஜி பார்க்குறது, வாஸ்து ரீதியாக நீங்கள் ஆலோசனை பெறுறது, இதுக்கெல்லாம் 9842236995 அப்படிங்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணு, பேசுகிற எண்ணு, கூகுள் பே எண்ணும் இதான். அது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு, பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு, அந்த அமௌண்ட் எவ்வளோ வருதோ அது நீங்கள் ஜிபேயில் போட்டிங்கன்னா அது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி உங்களுக்கு பேசிடுவோம். அது பண்ணிக்கலாம். ஏன்னா திசாபுத்தி தெரிஞ்சுட்டு நம்மளோட எதிர்கால அமைப்பை தெரிஞ்சிட்டோம்னா
நம்மளோட யோக அமைப்புகளை தெரிஞ்சிட்டோம்னா, யோக அமைப்போட பலவீன அமைப்பையும் தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கேற்ப நம்ம வாழ்ந்துக்கலாம். நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா அங்கே ஒரு கைடு வச்சுக்கிற மாதிரி தான் இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. அது இந்த பூமியோட கைடு தான் அஸ்ட்ராலஜர்ஸ். இனி இந்த வார கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சூரியன் இன்னைக்கு வந்து சிம்மத்துக்கு ஆட்சி நிலைக்கு வந்திருக்கார். சந்திரன் ரிஷபத்தில் உச்சநிலை இருக்குது. செவ்வாய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியில் பகைநிலை பெற்றிருக்கு. புதன் கடகத்தில் பகைநிலை பெற்றிருக்கு. குரு வந்து மிதுனத்தில் பகைநிலை. சுக்கிரன் வந்து வர புதன்கிழமை வரைக்கும் மிதுனத்தில் நட்பு நிலையும் அப்புறம் கடகத்தில் பகைநிலைக்கும் வராரு. சனி வந்து மீனத்தில் சமநிலை பெற்றிருக்கு. ராகு கும்பத்தில் பகையும் கேது சிம்மத்தில் பகையும் பெற்றக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, துலா ராசிக்கு ஞாயிறு திங்கள் இருக்கும். செவ்வாய் புதன் வந்து விருச்சிகத்துக்கு இருக்கும். தனுஷுக்கு வந்து வியாழன் வெள்ளி இருக்கும். அப்புறம் சனிக்கிழமை மகரத்துக்கு மகம் நட்சத்திரத்துக்கு வந்துடும். அப்போ மகம் அப்படிங்கிறது சிம்ம வீட்டில் இருக்கும். மகர ராசிக்கு அது 8வது ராசி. அப்போ சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். 8வது ராசியில் சந்திரன் மறையும் போது மனக்காரகன், நமக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும்ங்கிறது தான் பொது விதி. இந்த காலங்களில் சந்திராஷ்டம காலங்களில் சுபகாரியம் அந்த ஜாதகருக்கு எடுக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்களாமா, பையனோட அம்மாவுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமா, பொண்ணு பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டாங்களாமா. பையனோட அப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அண்ணனுக்கு, பாட்டிக்கு, பாட்டனுக்கு, தாத்தாவுக்கு, அப்பத்தாவுக்கு எல்லாத்துக்குமே சந்திராஷ்டம் வருதுன்னா அவங்க ராசிக்கு தான் பார்க்கணும். யார் பொண்ணு பார்க்க போகிறாங்களோ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சந்திராஷ்டம் இல்லாமல் இருந்தால் அவங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்குது. இதுதான் கணக்கு. அதனால் ரொம்ப வந்து ஜோதிடத்தை வந்து குழப்பம் பண்ணிக்கிறாங்க. ஜோதிடர் கேட்டு நீங்கள் எதையும் பண்ணணும் அப்படிங்கிறதான். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேஷ ராசிக்கான ராசி பலன், வார ராசி பலன். முதல்ல வந்து மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் மாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்குது. துணிச்சல் இருக்கும். துணிச்சல் நல்லதான், வேகம் நல்லதான், விவேகத்தோட வேகம் இருக்கணும். துணிச்சல் நல்லது தான். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் பின்வாங்குதல் இழுக்கு. இப்போ எண்ணி துணியணும். ஒன்று திருந்த செய்யணும், திரும்ப செய்யக்கூடாது. ஆனால் அது என்ன பண்ணணும்னா 6ஆம் இடத்துல ரொம்ப அதிவேகமாக செயல்படும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எல்லா சமயம் எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போது தென்றல் வந்து மழையை கொண்டு வராது, ஆனால் சுகமாக இருக்கும். புயல் மழையை கொண்டு வரும், ஆனால் அது வேகமாக இருக்கும். அந்த வேகம் தொடர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்? ஏதோ சில சமயம் இருக்கலாம், மழை கொண்டு வர வரைக்கும் இருக்கலாம். தொடர்ந்து மழை கொட்டிகிட்டே இருந்தால் அழிவு தான் வரும். தென்றல் மாதிரி இருக்கணும். ஆனால் தென்றல் மாதிரி இருக்க மாட்டீங்க, புயல் மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய வாரம். இதிலும் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது. அவசரப்பட்டு கையெழுத்து போடக்கூடாது, படித்து பார்க்கணும். சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார், நான் யாருன்னெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள், எத்தனை வேலைகள் எனக்கு இருக்குது தெரியுங்களா, இதை மட்டும் இல்லை சார் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. சாப்பிட்ற நேரத்தை கூட வேகமாக எடுத்துக்கூடாது, அதுவும் பண்ணுவீங்க. உடம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்புறம் நான் சம்பாரிச்சு வச்ச சொத்துலாம் பிரயோஜனம் இல்லை. சம்பாதிக்கிறது இல்லை, இந்த பூமியோடது. பூமியிலே இருக்கக்கூடிய விஷயத்தான் நம்ம திருப்பி பத்திரம் போட்டுக்கிறோம். எதுவுமே நம்மளது இல்லை, உடம்பு கூட அப்படிங்கிறது இந்த வாரம் புரிஞ்சுக்கணும். சந்திரன் அஷ்டமத்துக்கு இந்த வாரம் வருமா அப்படின்னா வராது. அதனால் உங்கள் மதி நல்லா செயல்படுறதுனால விதியை வெல்வீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து விநாயகர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு பரவாயில்ல. 2ல் சுக்கிரன் இருப்பார், அப்புறம் அவர் இடமாற்றம் ஏற்படுறார். புதன்கிழமை 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ல் இருந்தால் என்னென்னா கலை ஆர்வம், இசை ஞானம், படத்துக்கு போகலாம், எத்தனை தொழில் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நல்லா மெதுவாக சாப்பிட்லாம், சுவையாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. கடல் கடந்து போகிறதுக்கான எண்ணத்தை கொடுக்க, ஒரு கடலோரம் ஆற்றோரம் போய் உட்காந்து ரசிக்கிற எண்ணத்தை கொடுக்கும், மியூசிக் கேட்குற எண்ணத்தை கொடுக்கும். நீங்கள் பாடகராக இருந்தால் நல்லா பாடுவீங்க, பாடல் ஆசிரியராக இருந்தால் சிறந்த பாடல் எழுதுவீங்க. இந்த பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே யாரும் பார்த்ததில்லையே, நான் முத்துக்குமார் அவரெல்லாம் வந்து சீக்கிரம் போயிட்டார் பாவம். நல்லா மிகச்சிறந்த ஒரு பாடல் ஆசிரியர். கேட்டுகிட்டே இருக்கலாம். மனசு வந்து வேறு எந்த பக்கம் போகாது. அந்த சாங்கெல்லாம் கேட்டால் மனசு எந்த பக்கம் போகாது. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
நீங்கள் சில திரைப்படங்கள்லாம் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இப்போ வர்ற திரைப்படங்கள் வெறுப்பை, ஒரு மனிதனுக்கு ஒரு வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்குது. யாரோ ஒருத்தர் எடுத்துட்டார் வன்முறையாக, படம் நல்லா ஓடிடுச்சுன்னு எல்லாருமே அந்த மாதிரி போகிறாங்க. மிகச்சிறந்த நடிகர்களும் அந்த காலத்தில் மிகச்சிறந்த நடிகர்கள், மெலோடி சாங்ஸ் நல்ல மென்மையான நிலையை கொடுத்தவங்க எல்லாமே இன்றைக்கி இப்படி போகிறாங்க. அது தராது, அது நிம்மதி தராது. நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு திரையரங்கத்தில் உட்காந்துட்டு எந்திரிச்சு வரோம் அப்படின்னா நம்ம மனசு மாறணும். ஆனால் அங்கே நம்ம மனசு எப்படி மாறுதுன்னா வன்முறையை நோக்கி மாறுது. அந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் வச்சு தான் இப்போ படம் எடுக்கிறாங்க. கேமரா வச்சு தான் அந்த காலத்தில் எடுத்தாங்க, இப்போ ஆயுதங்களை வச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து மென்மையாக இருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிக்காது, அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டீங்க. இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு பிடிக்காது, கோவமாக பேசினாலே பிடிக்காது, அதிர்ந்து பேசினா பிடிக்காது, அப்படியே சிரிச்சுட்டே இருப்பீங்க. சிரிப்பு சத்தம் கூட அதிகமாக உங்களுக்கு சத்தமாக கேட்காது, சில சிரித்தா சத்தம் கேட்கும். நீங்கள் அப்படி கெக்கலக்கு போட்டு சிரிக்க மாட்டீங்க. மென்மையாக அந்த ஸ்மைல் அதுதான் எல்லாத்தையும் அந்த மனசு சாந்தமடை வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா மிருகங்களுக்கெல்லாம் அந்த அந்த நிலை கொடுக்கல, மனுஷனுக்கு கொடுத்துருக்காது. உங்ககிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த பின் வயசில் நல்லா முன்னேறக்கூடிய ஒரு லக்ஸுரி லைஃப்பை அடையக்கூடிய, எதுலேயுமே ஒரு நேர்த்தி இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்க நீங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிரகநிலைகளோட போக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஜென்மத்திலே இருக்க ஞாயிறு திங்கள் அது இன்னும் சிறப்பு. உச்ச சந்திரன் ஜென்மத்திலேருந்து எப்படி இருக்கும். அப்போது அதிகபட்சமான மகிழ்ச்சியை அந்த நுகர்தலை அடையக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அந்த அதே மென்மையான மகாலட்சுமி. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1-2-3 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். இந்த வாரம் பரவாயில்ல. இப்போ குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருந்தாலும் அது சுயசாரத்தில் போகிறது பரவாயில்ல. கொஞ்சம் தடைகள் நீங்கும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பகைகள் அகலும், மனக்குறைகள் நீங்கும், புதிய முயற்சி இருக்கும், புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது, பணம் வரும், அரசியலில் முன்னேற்றமான போக்கு ஏற்படும். திடீர் பிரபலத்துக்குரிய சந்தர்ப்பம் திசாபுத்தி நல்லா இருந்தவங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாதகம் நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் வண்டி வந்து ஆட்டோவாக இருந்ததுன்னா அது 200 போகாது. உங்களுக்கு ஒரு BMW காராக இருந்தால் 200 போகும். அது ஆட்டோவா BMW காரா இல்லை நடந்து போகிறீங்களாங்கிறது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் பொதுவாக வழி நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய, வழி நீங்கி வழி பிறக்கக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் ஆரம்பமே உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலை தான். அது போகிற போக்கெல்லாம் பரவாயில்ல. செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து துணிச்சல் கொடுக்குது. கடந்த காலத்தில் பயந்து இருந்த விஷயங்களை இப்போது துணிஞ்சு செய்வீங்க. பணிஞ்சு போகிறது நல்லதான், ஆனால் பணிய குட்டுனா நம்ம துணிஞ்சு போக தோணும். சாது மிரண்ட காடு கொள்ளாதுங்கிற மாதிரி கடந்த காலத்தில் இருந்து வந்த பகை நிலை, எதிர்ப்பு நிலைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தாலும் சனி வக்ரத்தில் இருக்குது. கொஞ்சம் எதிலும் கொஞ்சம் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் கவனம் இருக்கணும். மனுஷன் எதிரியாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாத்தையும் கடவுள் பொதுவாக கொடுத்துருக்காரு. அது தனக்குன்னு மனுஷன் அதிகமாக எடுத்துக்கும்போது தான் பிரச்சனை உருவாச்சு. அவர் தனக்குன்னு எடுத்துக்கிறார், நாமளும் எடுக்கலாம்னா அப்போ ஒன்றுக்கு ஒன்று பகையாச்சு. இது என்னோடது, அது என்னோடது அப்படிங்கிற வரும்போது பெரிய பகை உருவாயிருச்சு. அந்த நிலையை வந்து மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு இந்த வாரம் தென்படும். இந்த வாரத்தில் சூரியன் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி வலுத்திருக்கனால பணப்பிரச்சனை தீரும், சொல்வாக்கு காப்பாற்ற முடியும், உங்கள் சொல்லு மேடை ஏறும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகன். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த வாரம் இருக்குது. விரயங்களை நோக்கி வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலானாலும் நன்மைகள் அதிகரிக்கும். ஏன்னா ராசி அதிபதி வலுப்பெற்றிருக்கு. எப்பவுமே பாருங்கள், ராசி அதிபதி வலுப்பெற்றிருக்கிற காலத்தில் நம்ம ஒரு வேகமான செயல்பாடுகள் நம்மளுக்கு இருக்கும். நமக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் தேடி வரும், நாமும் தேடி போவோம். தேடி வரலைன்னா தேடி போயிடுவோம். ஒன்றை பெறது எப்படின்னா, தேடி வரணும், வர வைக்கணும். வர வைக்கலைன்னா நாம் முயற்சி எடுக்கணும். ஒரு முயற்சி இல்லை, பல முயற்சி எடுக்கணும். பல பெரிய மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க, வேந்தர்கள், அதாவது மன்னர்கள் எல்லாமே பல முயற்சி எடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. நாம் மனசளவில் முயற்சி எடுக்கிறோம், அப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கிறது இல்லை.
இப்போ அந்த வகையான நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது. சந்திராஷ்டம் எதுவும் இல்லை. வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கன்னிராசி. உத்திர 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் உங்களுக்கு போகிற போக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லாபத்தில் இருக்கார். சுக்கிரன் அவரோட சேர போகிறது உங்களுக்கு 4ஆம் தேதிக்கு மேலே சிறப்பு. தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு தெய்வத்தினுடைய அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வாழ்வில் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கொடுக்கக்கூடிய நிலையை காட்டக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் எடுத்துக்கலாம். பொதுவாக சனி 7ஆம் இடத்துக்கு போய் வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. குரு சுயசாரம் பெற்றிருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஜென்மத்தில் இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுப்பான். அது போய் நீங்கள் செக் பண்ணிக்கிறது, சில பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். கண்ணு கொஞ்சம் கேட்ராக்ட் மாதிரி வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல், கண் செவந்துக்கிறது மாதிரி பண்ணும் ஜென்ம செவ்வாய். சூரியன் 12க்கு வந்திருக்கனால கொஞ்சம் கூடுதல் விரைய செலவுகள் காட்டும். அப்போது நீங்கள் எதுக்கு செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த சேமிப்பை அவசிய செலவுகளை பண்ணிட்டீங்கன்னா அவசியமற்ற செலவுகள் வராதுன்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். சந்திரன் போர் போக்கு பரவாயில்ல. வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாளைக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தாமதப்படும். தடைபடாது, தாமதப்படும். சார் டியூஸ்டே அல்லது ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்குது, அதோட சனி நல்ல இடத்துல இருக்குது, ராகு கேதுக்களும் மோசம் இல்லை, சூரியன் நல்ல இடத்துக்கு வந்திருக்கு, சுக்கிரன் புதன் பரவாயில்ல, சந்திரன் மட்டும் 2 நாளைக்கு அப்புறம் சிறப்புக்குரிய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போ அந்த வகையில் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்களை விட அடுத்த 5 நாட்கள் சாதக சந்தர்ப்பங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக தன்வந்திரி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த வாரம் கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா செவ்வாய் புதன் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கிய நிகழ்வுகள், முக்கிய நபர்களை சந்திக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்ம இயல்பாக பேசுவோம், வெளிப்படையாக பேசுவோம், சில சமயம் எல்லாத்தையும் பேசிடுவோம். இந்த சந்திராஷ்டம தினம் என்ன பண்ணோன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேசிடுவோம். யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவோம். சில விஷயங்கள், ரகசியங்கள் வெளிப்படுறதே சந்திராசிரமத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அந்த வகையில் சில விஷயங்கள் நமக்கு நமக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு விதி கூட இருக்குது. அந்த வகையில் இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் மட்டும் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல், ஒரு பதிவுகளை போடுறது கூட அவசரப்பட்டு போடக்கூடாது. இதில் கவனமாக இருந்தால் அடுத்தது நல்லாயிருக்கு. ஆனால் ஞாயிறு திங்கள் அற்புதமாக இருக்குது. புதன் வியாழன் வெள்ளியும் சனியும் உங்களுக்கு மிக சாதகமான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். குரு சுயசாரத்தில் போகிறதுனால அந்த அஷ்டம பாதிப்பு நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய, சிறப்புகள் பெறக்கூடிய, முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளை, கடன் அடைபடக்கூடிய நிலையை, புதிய முயற்சிகளுடைய தொடக்கத்துக்குரிய வாய்ப்பை கொடுக்கும். சுபகாரிய நிகழ்வு, அது சம்பந்தமான வேலைகள் இது நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு கிரக நிலையில் குரு சுயசாரத்தில் போகிறது நல்லாயிருக்கு. சனியோட வக்ர நிலை கொஞ்சம் பரவாயில்லைங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கு. சூரியன் அஷ்டமத்திலேருந்து விலகினது பரவாயில்ல. சுக்கிரன் புதன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய நிலை. இப்போ புதன் அஷ்டமத்தில் இருக்குது, சுக்கிரன் புதன்கிழமை அன்னைக்கு வருவார். ஆனால் அவங்க சுபகிரகங்கள் இந்த லக்னத்துக்கு அஷ்டமம் பெறது பலவீனம் இல்லைங்கிற அடிப்படையில் உங்களுக்கு சாதக நிகழ்வுகளுக்குரிய வாய்ப்புகள் இந்த வாரம் கொடுத்தாலும் வியாழன் வெள்ளி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள், இது பண்ணியிருக்கூடாதா, இதை பண்ணியிருக்கணுமாங்கிற சிந்தனை, மாற்றான சிந்தனை கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும். அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் வியாழன் வெள்ளி ஒரு முடிவுகள் மனதளவில் நீங்கள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அல்லது மிகுந்த ஆலோசனை பெற்று ஒரு பத்திர கையெழுத்து போட்டால் கூட அன்றைக்கி கூட்டாக பண்ணணும் சார், நம்மளுக்காகலாம் நிற்காதுன்னா நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடணும். பின் விளைவுகள் பாதகமாகாமல்
உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிற ஒரு நிலையுள்ள வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். ஆக வியாழன் வெள்ளி தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சனிக்கிழமை சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். மற்ற நாட்கள்லாம் சாதகமாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் புதன்கிழமை அன்னைக்கு ஒன்றா சேர்றது, ஒன்றா சேர்ந்து ராசியை பார்க்குறது அற்புதம். உங்களை சாமியும்பாங்க. ஏதாவது சாமிக்கு மாலை போட்டிருக்கலாம், இல்லை கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கலாம், ஒரு கிரைய விரைய நன்மைகள் நடக்கலாம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளான ஏற்பாடு, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அதனால் ஒரு மகிழ்ச்சி, டூர் போகிறது, அதாவது சுற்றுலா போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், அரசியலில் உங்களோட பேச்சு எடுபடுறது, திடீர் பிரபல யோகத்துக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடுதலாக இருக்குது. உங்கள் படம் ரிலீஸ் ஆயிருந்தால் நல்ல வருமானத்தை கொடுக்கும், நல்ல வசூலாகும், தயாரிப்பாளருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் எப்படிப்பட்ட நிலையை கொடுக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு போகக்கூடிய நிலை இல்லை. அப்போ சந்திரனுடைய போக்கு நல்லாயிருக்கு. சுக்கிரன் 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போவார். சரி, செவ்வாய் 8ல் இருக்குது, கேது 7ல் இருக்குது, ஜென்மத்தில் ராகு இருக்குது, 2ல் சனி இருக்குது, குரு 5ல் இருக்கிறது ஒன்று தான் அவங்களுக்கு ரொம்ப சாதகம், ஜென்மத்தை பார்க்குது. ஆக நிறைய இடையூறுகள் இருக்குது. அந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க. இந்த சமயத்தில் சாமர்த்தியத்தை பயன்படுத்தக்கூடாது, சாணக்கியமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். ஆக சந்திராஷ்டம் வராது, அதனால் சாணக்கியம் வெளிப்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருந்தாலும் எதிலும் ஒரு பாஸ்போர்ட்டு, விசா, இந்த விஷயங்களெல்லாம் எதுவும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறது மறதி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய தேசத்தை சேர்ந்தவங்களோட நீங்கள் கொஞ்சம் கவனம் கூடுதல் இருக்கணுங்கிற ஒரு விதியும் இந்த சமயம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் திடீர்னு ஒருத்தரை நம்புறதை விட கொஞ்சம் விசாரித்து நம்பணும். ஒரு பொண்ணு பார்த்தா, பையன் பார்த்தா கூட அதை கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆனாலும் சுப நிகழ்வுகள் ஏற்படும், திருமணம் முடிவாகும். இந்த வாரத்தில் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது, ஒரு விசேஷ நிகழ்வு நடத்துறதுங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குருவோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குரு விரைவில் அதிசாரம் பெறார். ஐப்பசி கார்த்திகைகள் அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், சுப நிகழ்வுகள், நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் ஏதாவது புதிய முடிவுகள், ஒரு வரன் முடிவாகிறது, ஒரு மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் முடிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சனி வக்ரமாக இருக்கிறது பரவாயில்ல, 7.5 சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் இது வரைக்கும் போன 3ஆவது மாதத்துலேருந்து 7ஆவது மாதம் வரைக்கும் நடந்து வந்த சில தடைகள் இந்த 8ஆவது மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும். உடம்பு தொந்தரவே உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த டாக்டரை பார்த்து அதை பண்ணதுனால சரியாச்சு, அதை சாப்பிட்டதுனால சரியாச்சுங்கிறதோட இதுவும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆக இந்த கிரக வக்ரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திசாமுத்தி மாறினாலும் சரியாரு. நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது லைஃப் லாங் இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அது மாறும். இப்போ இருட்டு இருக்குன்னா எப்பவுமே இருட்டாக இருந்துட்டு போகுது, வெடியும் இல்லைங்களா? அதே மாதிரி பகலும் எப்பவும் இருக்காதுங்கிறதையும் தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வகையான நிலையில் இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக குலதெய்வம். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கு ஏற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.